Hi, welcome to our channel. பொதுவா UGC NET examல paper 1 and paper 2 னு ரெண்டு பார்ட் இருக்கு. ஸோ பேப்பர் 2ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எந்த டாப்பிக்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா பேப்பர் 2 அப்படிங்கிறது நம்ம யூஜி அண்ட் பிஜியில் படித்த மேஜர் ஸ்ட்ரீமில் இருந்து தான் கேட்பாங்க. பட் பேப்பர் 1ல் எந்த டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு தெரியாத காரணம் என்ன அப்படின்னா, பேப்பர் 1 ப்ரிப்பரேஷனில் தமிழில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அதிகமான ஆள் கிடையாது. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பேப்பர் 1 ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 25 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் பேப்பர் 1. ஸோ ரொம்ப முக்கியமான இந்த 25 டாபிக்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருந்தா 70லேருந்து 80 மார்க்ஸ் உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ அந்த 25 டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேப்பர் 1 எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேப்பர் 1ல் டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்குது. பட் ஓரலாக படிச்சுட்டு காமன் சென்ஸை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய 3 யூனிட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீச்சிங் ஆப்டிடியூட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூடில் ஒரு டீச்சர் கிளாஸ் ரூமில் எப்படி பிஹேவ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு எப்படி நடந்துக்கணும், ஒரு டாப்பிக்கை எப்படி கிளாஸில் எஃபெக்டிவாக எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால ஓவராலாக இந்த டீச்சிங் ஆப்டிடியூட் ரிலேட்டடான டாபிக்ஸை படித்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் யூனிட்ஸ், அதாவது கண்டிப்பாக நிறைய விஷயங்களை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதாவது இந்த யூனிட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். அது மாதிரி என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்ச் மெத்தடாலஜி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் அண்ட் பாலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ், அதாவது சில விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அல்லது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான யூனிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபிகல்ட் யூனிட்ஸ் தான். அதாவது டிஃபிகல்ட் யூனிட்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் அவங்களால பண்ண முடியாது. பட் ஒரு சில பேருக்கு ஆப்டிடியூட், ரீசனிங், டேட்டா இன்டர்பிரேஷன் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய சம் ஓரியன்ட் விஷயங்கள்லாம் ஈஸியாக பண்ணிடுவாங்க. பட் அவங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து சேஞ்ச் ஆகும். பட் இந்த மாதிரி டிஃபிகல்ட் யூனிட்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மற்றவங்க சொல்லி கொடுத்து அதை நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதாவது புக்ஸை பார்த்தோ அல்லது நோட்ஸ் மெட்டீரியல்ஸை நீங்கள் படித்து பார்த்து உங்களால் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் மற்றவங்க சொல்லி கொடுத்து அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட் யூனிட்ஸை யூடியூப் லெக்சர்ஸ் மூலமாக உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த டிஃபிகல்ட் யூனிட்ஸை நீங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஈஸியான யூனிட்ஸை 100% தரவாக படிச்சுட்டு கஷ்டமாக இருக்கக்கூடிய யூனிட்ஸை நீங்கள் ஓரலாக படிச்சுக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்ஸ்லையுமே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸை மட்டும் விட்டுட்டு மற்ற டாபிக்ஸ் எல்லாம் தரவாக படிச்சுக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த 25 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூட். இந்த டீச்சிங் ஆப்டிடியூடில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா 4 டாபிக்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் எஃபெக்டிவ் டீச்சிங், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன், தேர்ட் ஒன் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ், ஃபோர்த் ஒன் லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக 3லேருந்து 4 கொஸ்டின் வர உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 2018 கொஸ்டின் பேப்பரை கன்சிடர் பண்ணோம்னா இந்த 4 டாபிக்ஸில் இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஜூலை 2018 பேப்பர் 1 செட் பி, அதாவது செட்டில் பார்த்தீங்கன்னா PQRSன்னு இருக்கும், அதில் செட் பி கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 2, 4, 5, 7, 8, 13, 12 அது மாதிரி சொல்லி நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டராக இல்லாமல் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்ஸ்லையும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய முக்கியமான டாபிக்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் அப்படிங்கிறது ஆர்டர் மாறி தான் இருக்கும். ஸோ ஜூலை 2018 யூஜிசி நெட் பேப்பர் 1 செட் பி கொஸ்டின் பேப்பரில் கன்சிடர் பண்ணும்போது செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷனை பற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன அந்த 4 டாப்பிக்கில் இருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க.
ஸோ செகண்ட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆப்டிடியூட். இந்த ரிசர்ச் ஆப்டிடியூடில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்டெப்ஸ், ரிசர்ச் டைப்ஸ் அண்ட் ரிசர்ச் எத்திக்ஸ். இந்த 3 டாபிக்ஸில் இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 3 கொஸ்டின்ஸ் இந்த 3 டாப்பிக்கில் இருந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 6th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் பற்றி கேட்டிருக்காங்க. 8th கொஸ்டினில் ரிசர்ச் ஸ்டெப்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 9th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சோட எத்திக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன அந்த 3 டாப்பிக்கில் இருந்துமே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரிசர்ச் யூனிட்டில் இந்த 3 டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாமில் பொறுத்த மட்டும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவரை நம்ம பார்த்தோம்னா லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை கன்சிடர் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப டஃப்பாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இங்கே நம்ம யூஜிசி நெட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா பேசேஜில் டேரெக்டாகவே ஆன்சர் இருக்கும். ஸோ ரீட் பண்ணாலே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணாலே மினிமம் 4 கொஸ்டின்ஸ் வரை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் யூனிட்டில் இருந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் அண்ட் பேரியர்ஸ் டு கம்யூனிகேஷன். இந்த 2 டாபிக்ஸில் இருந்து மட்டுமே கம்பல்சரி 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது 2ம் முக்கியமான டாபிக்ஸ். ஸோ ஜூலை 2018 பேப்பர் 1ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 16th கொஸ்டின் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனை பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17வது கொஸ்டினும் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனை பற்றி கேட்டிருக்காங்க. 18வது கொஸ்டின் அதுவும் கிளாஸ் ரூம் அதாவது கம்யூனிகேட் வெல் இன் தி கிளாஸ் ரூம், அதாவது எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனை பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 19வது கொஸ்டினும் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 4 கொஸ்டின்ஸ் இந்த கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனில் இருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக நம்ம சொல்கிற இந்த முக்கியமான டாபிக்ஸில் இருந்து கம்பல்சரி மினிமம் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. பட் மேக்ஸிமம்னு சொல்லும்போது மோர் தென் 1 கொஸ்டின்ஸ் கூட கேட்கறதுக்கான சான்சஸ் அந்த டாபிக்ஸில் இருந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், அதாவது நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் ரீசனிங் கலந்து இதில் வரும். ஸோ இந்த யூனிட்டில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்ஸ், அதே மாதிரி நம்பர் சீரிஸ் அண்ட் லெட்டர் சீரிஸ் இதிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் கோடிங், இந்த 3 டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஸோ இதிலேருந்து 3லேருந்து 4 கொஸ்டின்ஸ் வரை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 2018 எத்தனை கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 21வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. 22வது கொஸ்டினில் லெட்டர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. 23ல் பார்த்தீங்கன்னா கோடிங் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 24வது கொஸ்டினில் பிளட் ரிலேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 4 கொஸ்டின்ஸ் நம்ம சொன்ன இந்த டாபிக்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் டெஃபனிஷன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலாகிசம், நெக்ஸ்ட் ஒன் இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங், இதை பற்றியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக இந்த 3 டாபிக்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக 3லேருந்து 4 கொஸ்டின் வரை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஜூலை 2018 எத்தனை கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 27வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சிலாகிசம் பற்றி கேட்டிருக்காங்க. 28வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் ரீசனிங் பற்றி கேட்டிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா டிடக்டிவ் ரீசனிங் அண்ட் இண்டக்டிவ் ரீசனிங்கை ஆல்டர்னேட்டிவாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 29வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன், அதாவது இட் ரிலேட்ஸ் டு சிலாகிசம். ஸோ டோட்டலாக 3 கொஸ்டின்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். பொதுவாக டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓரல் ப்ராக்டிஸ் இருந்தாலே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது பொதுவாக யூஜிசி நெட் எக்ஸாமில் மோஸ்ட்லி 90% வந்து டேபிள் சார்ட்டில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் டேபிள் சார்ட்டை மட்டும் வந்து நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்மளால் கேட்கக்கூடிய அந்த 5 கொஸ்டினில் 4 கொஸ்டின்ஸாவது மினிமம் நம்மளால் ஆன்சர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஐசிடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த ஐசிடியோட டெஃபனிஷன்ஸ் ரிலேட்டடாகவும் அண்ட் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சில அப்ரிவியேஷன்ஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் டிவைசஸோட அல்லது டெக்னாலஜி ரிலேட்டடான டெஃபனிஷன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் மெமரிஸ் ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 3 டாபிக்ஸை மட்டும் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3லேருந்து 4 கொஸ்டின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஜூலை 2018 எத்தனை கொஸ்டின்ஸ் இந்த 3 டாபிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 36வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐசிடி,
ஐசிடியோட டெஃபனிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 37வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டெக்னாலஜியோட டெஃபனிஷனை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 38வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான மெமரி யூனிட்ஸை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 40வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மெமரி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 4 கொஸ்டின்ஸ் நம்ம சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த யூனிட்டில் பொதுவாக பொல்யூஷன் அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர் இந்த 2 டாப்பிக்கை மட்டும் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி 3லேருந்து 4 கொஸ்டின் வரை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பொல்யூஷன் சொல்லும்போது ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் இதை பற்றி டீட்டெயிலாக படிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த 2 டாப்பிக்கில் இருந்து டோட்டலாக எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 41வது கொஸ்டினில் ஃப்ளையாஷ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளையாஷ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஏர் பொல்யூட்டண்ட்டாக இந்த ஃப்ளையாஷ் இருக்கும். ஸோ ஏர் பொல்யூஷன் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டரை பற்றி 42வது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 43வது கொஸ்டினில் இண்டோர் ஏர் பொல்யூஷனை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 45வது கொஸ்டினில் சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இன் ரிவர்ஸ், ஸோ வாட்டர் பொல்யூஷனை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 4 கொஸ்டின்ஸ் நம்ம சொன்ன இந்த டாபிக்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் அண்ட் பாலிட்டி ரெண்டு சேர்ந்தது தான் இந்த யூனிட். ஸோ ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அண்ட் வேல்யூ எஜுகேஷன் இது 2 டாபிக்ஸை நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி பாலிட்டி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டை பற்றியும் அண்ட் இம்பார்ட்டன்ட் போஸ்டிங், அதாவது சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், ஆடிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் போஸ்டிங் ரிலேட்டடாகவும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக இந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லேருந்து 3 கொஸ்டின் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 47வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் 48வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன், பார்லிமெண்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் நம்ம சொன்ன இந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இந்த ஜூலை 2018 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த 25 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் சம்டைம்ஸ் ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில யூனிட்ஸில் கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு யூனிட்டை விட இன்னொரு யூனிட்டில் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 25 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் கம்பல்சரி 70லேருந்து 80 கொஸ்டின் வரை உங்களால் எடுக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.